அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் ஆண்டவருடைய வசனம் வார்த்தை உங்களை தேடி வருது. ஆண்டவர் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, மறுமைக்குரிய நித்திய ஜீவனையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை கசப்பாயல்ல, அது மதுரமானதாய் மாறப்போகுது. நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், அவர் அருளுகிற அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் இளைப்பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்றைக்கு ஒரு நபரை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். பாருங்க, ஒரு தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுக்கிறாங்களாமா. அப்போ அந்த வீட்டில் என்ன ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கும்? என்ன ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வியாதி கூட இருக்கலாம், போராட்டங்கள் மிகுந்த அந்த காரியமாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்க பிரசவ காலத்தில் அவ்வளோ வேதனைப்பட்டு அவங்க துக்கத்தோடு கூட ஜீவன் போகிற அந்த சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். அந்த மகனை பெற்றெடுத்திருப்பாங்க. சில பேருடைய பெயர்கள் பாருங்க, காரண பெயர்களாக வைக்கப்படுகிறது. நம்ம நிறைய பெயர் வைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது யாபேஸ் அப்படின்னா துக்கம் நிறைந்தவன், இவனால் துக்கம் வந்தது என்று சொல்லி ஒரு அடையாள குறிப்பாக கூட அந்த பெயரை அவர் தாய் வைத்திருக்கிறார். நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி. ஆனால் அவனோட சகோதரரை பார்க்கலாம் அவன் பெரியவனாக இருந்தான். அம்மா பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு உங்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் அருள் செய்ய போகிறார், பதில் கொடுக்க போகிறார். நீங்கள் நம்புறீங்களா? இன்றைக்கு யாபேஸ் துக்கத்தோடு அவன் தாய் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்தான். இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, வேத வசனம் சங்கீதம் 88:9 சொல்லுகிறது, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். யாபேஸ் இப்படிதான் ஜெபிச்சான். தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். உங்களை தீங்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்குதா? மரண பயம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தகராறு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாபேஸ் இந்த 4 குறிப்புகள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் களிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். அந்த மகிழ்ச்சி எப்படி தரப்போகிறார்னா, அந்த வேண்டுதலுக்கு பதில் தருவதன் மூலமாக. ஹல்லேலூயா. யோவான் 16:20 சொல்கிறது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது,
சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்நாளில் உங்களுக்கு செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். சொந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். சொந்து போக வேண்டாம். நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். ஆமென்.